வெல்கம் டு சந்தியா குக்கிங் கொல்கத்தா. இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே டேஸ்டான ரொம்பவுமே சாஃப்டான ஒரு பால் சப்பாத்தி தாங்க செய்ய போகிறோம். பால் சப்பாத்திக்கு தேவையானது என்னென்னா, 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். 2 கப்பு சூடாக கொதிக்க 2 கப்பு பால் அந்த ரவையிலே நான் ஊற்றிக்க போகிறேன். ரவையில் ஊற்றி ஒரு ஸ்பூனை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண ரொம்ப கொலன்னு இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு பாலோட சூடு ஆறுற வரைக்கும் மூடி வச்சிட்டோம். மூடி அந்த பாலோட சூடு நல்லாவே ஆறி போச்சு. இப்போ நம்ம கையை விட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் ஒரு டைம். அதுக்கப்புறம் 1 கப் மைதா, ஒரு ஸ்பூன் சீனி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சீனியை போட்டு பெரட்டியாச்சு. அதுக்கப்புறம் 1 கப் மைதா இருக்குது. இதுக்கு நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரிக்க தேவைக்கேற்ப எவ்வளோ மைதா உங்களுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு போட்டு பிசைஞ்சிக்கோங்க. இன்றைக்கி எனக்கு 2 கப்பு மைதா தேவைப்பட்டுச்சு. நல்லா போட்டு அழுத்தி பிசைஞ்சு இன்னொரு 10 நிமிஷம் நான் மூடி வச்சுருக்க போகிறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம மைதாவும் ரவையும் நல்லாவே மிக்ஸ் ஆகி நல்லா ஊறி பொசுன்னு வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நான் இன்னொரு டைம் அழுத்தி நல்லா பிசைஞ்சிக்க போகிறேன். பிசைஞ்சிட்டு இன்றைக்கி தேவைக்கு ஏற்ப நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். எனக்கு இன்றைக்கி ரொம்பவுமே டின்னருக்கு லேட் ஆகுறதுனால நான் கொஞ்சம் பெரிய உருண்டையாக பிடிச்சிக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா சின்னதாக கூட பிடிச்சி சின்னதாக சுட்டு வைக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் பெருசாகவே தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். எல்லாத்தையும் தேய்ச்சி முதல்ல வச்சுக்க போகிறேன் சப்பாத்தி எல்லாத்தையும். அதுக்கப்புறம் தயார் பண்ணலாம். எல்லா சப்பாத்தியும் நான் தேய்ச்சிட்டேன். இப்போ தவாவை வச்சுட்டு ஒரு சப்பாத்தி முதல்ல எண்ணெயே இல்லாமல் நான் சுட போகிறேன். எண்ணெய் விருப்பம் இல்லாதவங்க இப்படியே கூட சுட்டு எடுத்துடலாம், ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது எண்ணெயை ஊற்றி சப்பாத்தியை சுட்டுக்க போகிறேன். இப்போ 2 சப்பாத்தியை ஒன்றா போட்டிருக்கேன். இப்படி 2 சப்பாத்தியை ஒரே டைமில் கூட சுடலாம். மேலே ஒரு டைம் கீழே ஒரு டைம் மாற்றி 2 சைடும் சீக்கிரமாக சுடணும்னு நினச்சிங்கன்னா இப்படி சுடலாம். எனக்கு இன்றைக்கி லேட் ஆகுறதுனால நான் சீக்கிரமாக சுட்டுட்டேன். நம்ம சப்பாத்தி எல்லாமே செம்மையாக சாஃப்டாக எப்படி வந்திருக்குது பாருங்கள். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது எண்ணெய் போடாமல் சுட்ட சப்பாத்தி. இதெல்லாம் எண்ணெய் போட்டு சுட்ட சப்பாத்தி எப்படி வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. நல்லா வெள்ளைன்னு பால் கலரில் வந்துருந்துச்சு இந்த சப்பாத்தி. கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. மறுபடியும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம்.